விழுப்புரத்தில் ஏடிஎம் மையத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் அலுமினிய தகட்டினை வைத்து நூதன முறையில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையடித்துவிட்டு காரில் தப்பிச் சென்ற 4 பேரை விழுப்புரம் நகர போலீசார் தேடி வருகின்றனர். நூதன கொள்ளையின் பின்னணி என்ன? விழுப்புரம் புதுச்சேரி சாலையான ரெட்டியார் மில் பஸ் நிறுத்தம் அருகே SBI வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த ஏடிஎம் மையத்திற்கு இரவில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பணம் எடுக்கும் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் உள்பக்கமாக அலுமினிய தகடு ஒன்றை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அதன் பிறகு அந்த ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்க சென்ற வாடிக்கையாளர்கள் பலர் தங்களுடைய ஏடிஎம் அட்டையை உள் செலுத்தி பணம் எடுக்க முயன்ற போது பணம் ஏதும் வரவில்லை. ஆனால் அவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டு விட்டதாக அவர்களின் செல்போன் எண்களுக்கு குறுந்தகவல் மட்டும் வந்துள்ளது. இதை பார்த்து அந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். அதே நேரம் இதுபோன்ற கோளாறுகள் அடிக்கடி வரும். பின்னர் தங்கள் வங்கி கணக்கிற்கு பணம் தானாகவே வரவு வைக்கப்பட்டு விடும் என கருதி அவர்களும் இருந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் நேற்று இரவு 8 மணி அளவில் அந்த ஏடிஎம் மையம் அருகே ஒரு கார் வந்து நின்றுள்ளது. அதிலிருந்து இறங்கிய 4 பேர்களில் 3 பேர் மட்டும் ஏடிஎம் மையத்திற்குள் சென்று அங்குள்ள பணம் எடுக்கும் இயந்திரத்தை கள்ளச்சாவி பொருத்தி திறந்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையெடுத்திருக்கின்றனர். அந்த சமயத்தில் அங்கு வந்த ஒரு பெண் மர்ம நபர்களை பார்த்து திருடன் திருடன் என கூச்சலிட்டு இருக்கிறார். உடனே கொள்ளையர்கள் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டு காரில் ஏறி தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த விழுப்புரம் நகர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏடிஎம் மைய பணம் எடுக்கும் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் அலுமினிய தகடை வைத்து பணம் வெளியே வராமல் தடுக்கப்பட்டு அந்த இயந்திரத்திற்குள்ளேயே விழுந்துள்ளது. பின்னர் மர்ம நபர்கள் கள்ளச்சாவி மூலம் அந்த இயந்திரத்தை திறந்து அதனுள் கிடந்த பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்திருக்கிறது. ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க தங்கள் கார்டை பயன்படுத்தியது, அவர்கள் எடுக்க முயன்ற பணம் எவ்வளவு பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றார்கள் என சம்பந்தப்பட்ட வங்கி நிர்வாகத்தை அணுகி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏடிஎம் மையத்தில் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்த நபர்கள் யார், அவர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்தும் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.